ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே ஆண்டவரே அப்பா. இந்த காலை பொழுதுக்காய் நன்றி அப்பா. நீங்க கொடுத்த இந்த செய்தி வேலைக்காய் நன்றி அப்பா. ஆமாப்பா. இன்னைக்கும் கர்த்தர் எங்களோடு நீங்க பேச விரும்புகிற காரியத்தை அப்பா அடியாளை மறைத்து நீங்க வெளிப்பட்டு உங்க பிள்ளைகளிடத்துல பேசுங்கப்பா. மாமிசத்தின் பெருமையினாலோ அப்பா வீண் வார்த்தைகளினாலோ எதையும் நான் இந்த இடத்தில் பேசாதபடி கர்த்தர் என்னுடைய இருதயத்துக்கும் நாவுக்கும் காவல் வைங்க சுவாமி. பேசுகிறவர் ஆமாப்பா, நீங்க தான்ப்பா, நான் இல்ல ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகளுக்கு இது ஜீவனுக்கு பிரயோஜனம் உள்ளதாயும் அவர்களை ஜீவனுக்கு அப்பா ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறதாயும் இருக்கட்டும்ப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. மீட்பரும் ரட்சருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள அருமை பிதாவே, ஆமென். கர்த்தர் தந்த இந்த நாளுக்காய் நான் கர்த்தரிடத்துல நன்றியுள்ளவளாய் இருக்கிறேன். ஆஹ் எனக்கு வெள்ளிக்கிழமை கிடைக்க வேண்டிய செய்தி முன்னதாக கிடைச்சிருக்குன்னா கர்த்தர் என்னைய ஏதோ ஒரு முன்குறித்து இந்த நாளை எனக்காக அப்பா ஆயத்தப்படுத்திருக்கிறாருன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இங்க கிட்டத்தட்ட என்னோட சேர்த்து ஒரு 18 பேர் இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு சின்ன கேள்வி உங்க மத்தியில நான் கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில இந்த காரியம் எனக்கு நடக்கணும் நான் ரொம்ப பிரயாசப்படுறேன், ஆனா அந்த காரியம் நடக்கல அப்படின்ற ஒரு விஷயமாவா இருக்கலாம். இல்ல இந்த காரியத்தை இப்படி நடந்திருக்கணும்னு நான் நினைச்சேன், ஆனா அது அப்படி நடக்காதபடி வேற மாதிரி எனக்கு வந்து அது நடந்து முடிஞ்சுன்னு சொல்லி யாருக்காவது ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருக்கா? ஒருவேளை அப்படி இருந்தா என்னால இதுல இந்த குரூப்ல இத பகிர்ந்து கொள்ள முடியும் சிஸ்டர் அப்படின்னா நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி யாருக்காவது ஏதாவது காரியம் இருக்கா? நான் இப்படி ஜெபிச்சேன், அது இப்படி எனக்கு நடக்கல. இல்ல நான் இப்படி ஒரு ஜெபத்தை தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், இன்னும் அது எனக்கு நடக்கல. அப்படி ஏதாவது யாருக்காவது இருக்கா நம்ம குழுல? சும்மா சொல்லுங்க. நம்ம எல்லாருமே ஒரே ஒரே கூட்டம் தான். அதனால எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்திருக்கலாம். ஒருவேளை சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்க. நான் என்னோட காரியத்த நான் முதலாவது சொல்றேன். உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருக்கு, நான் சொல்றேன். என்னுடைய காரியத்த சொல்றேன்னா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க தயவு செய்து உங்களோடத சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். நான் என்னோடத சொல்றேன். இன்னைக்கு நம்ம வாஸ்த அ பிரசங்கில அந்த 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குல்ல, வருத்தத்தோடும் மன சஞ்சலத்தோடும் 2 கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைதலோடு ஒரு கைப்பிடி நிறை கொண்டிருப்பதே நலம். இதத்தான் என் வாழ்க்கையில நான் ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 10 வருஷம் 11 வருஷம் ஆயிருச்சு. நான் அப்பா இடத்துல கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு 2 கைப்பிடி நிறைய வேணாம்ப்பா. எனக்கு ஒரு கைப்பிடி இருந்தாலும் போதும். நான் நிம்மதியாய் சாப்பிட்டு நான் நிம்மதியா நான் நான் நல்லா இருக்கேன். நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கேன்ற வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 11 வருஷமாய் நான் கர்த்தரிடத்துல ஜெபிச்சுட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் என் கணவருடைய தொழில் காரியத்துக்காக அநேக வருஷமா இந்த குரூப்ல நான் வந்து ஜாயின் பண்ணதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப வரைக்கும் அந்த ஜெப குறிப்புக்காக உங்களிடத்துல வந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் கணவருக்கு அவர் செய்யற தொழில் எனக்கு வேணாம். எனக்கு வந்து நிம்மதியான கர்த்தருக்குள்ள நிம்மதியான ஒரு தொழில் வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன். அது இப்ப வரைக்கும் என் வாழ்க்கையில எனக்கு நடக்கல. அதுக்கு மாறா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, தொடர்ந்து இதுக்குள்ள இருந்து வெளியே வரணும் முயற்சி செய்யும் போதெல்லாம், திரும்பியும் அந்த குழிக்குள்ள கொண்டு போய் நாங்க விழுகிறதுக்கான சில சூழ்நிலைகளோ, எங்களுடைய வாழ்க்கையோ அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. சில டைம்ல வந்து என் கணவர் இடத்துல என்னால பேசக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை கூட வரும். ஏன்னா அவர் இடத்துல போய் பேசுற நிலைமையில என்னுடைய வாழ்க்கையோ என்னுடைய சூழ்நிலையோ இருக்காது. அவர்கிட்ட போய் சொல்லக்கூட முடியாதபடி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறனால இந்த இந்த பிசினஸ் வேணாங்க, நம்ம வேற ஏதாவது செய்வோன்னு ஆரம்ப காலத்துல பேசும்போது கேட்க மாட்டேன்ட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கேட்டாரு, ஒரு கட்டத்துக்கு மேல நிறுத்தினாரு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செஞ்சாருன்னா எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லி திரும்பி இதுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சாரு. அவர் திரும்பி எனக்கு வேற வழி தெரியலன்னு இதுக்குள்ள இறங்கும் போது என்னால அவரை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நான் தள்ளப்பட்டவளா நான் நின்னேன். இன்னைக்கும் இந்த தொழில்ல வருமானம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருமானம் வருமானம்லாம் தாராளமா வரும். நல்லா வரும். வருமானம் வரும். ஒருவேளை இந்த குழுல இன்னைக்கு நெறைய பேரு புதுசா இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை தெரியாது. நான் சொல்றேன். என் கணவர் வந்து ரெக்ரேஷன் கிளப் வச்சிருக்காரு. ரெக்ரேஷன் கிளப் தான் இன்டோர் கேம்ஸ். அதுல மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து என்ன விளையாடுவாங்கன்னா, அ கார்ட்ஸ் தான் விளையாடுவாங்க. ஆ அது வந்து பணம் வச்சு அவங்க விளையாடுற காரியம் செய்வாங்க.
இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிய வாய்ப்பு இருக்கு. தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அப்ப இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 விதமான கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒரு பாவமான ஒரு தொழில் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. அது உண்ம. அதுதான் உண்ம. இதிலிருந்து வெளிய வரணும் போராடுறேன். இப்ப எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா, இது ஒருவேள அ உங்க வாழ்க்கையில எனக்கு எனக்கு இருக்கிற இந்த மாரி பிரச்சனை இருந்தா, எனக்கும் உங்களுக்கும் இது ஒத்து போகும்னு நெனைக்கிறேன். ஏன் ஏசப்பா இந்த 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 பாடுல இருந்தோ, இந்த வேதனையில இருந்தோ, இந்த கஷ்டத்துல இருந்து நான் வெளிய வரணும்னு நெனைக்கிறேன். ஏன் என்னைய வெளிய தூக்கி விடாம இருக்கிறீங்க? அப்படின்ற கேள்வி எனக்குள்ள நெறைய இருக்கு. ரொம்ப ஒரு சின்ன சின்ன ஜெபங்கள் கூட கர்த்தர் வந்து சீக்கிரத்துல எனக்கு நிறைவேற்றி குடுக்கிறத நான் என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். ஒண்ணும் கிடையாது. எனக்கு வந்து எங்க சபையில வேதம் வாசிக்கணும். அந்த வேதம் 1ஆம் வேத பாடம், 2ஆம் வேத பாடம் வாசிக்கணும்னு ஆசை அதிகமா இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு சபையில ஒரு 200 குடும்பம் இருக்கும்போது, நம்ம கையில கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு குடும்பம் 200 குடும்பம்னா, குடும்பத்துல எப்படியும் 2 பேரு, 3 பேர் இருப்பாங்க. எல்லாருக்குமே வாய்ப்பு குடுக்கணுன்றதுல சபை நிர்வாகம் வந்து அதுல ரொம்ப கவனமா இருக்கும். அப்ப நானு போன வருஷம் எங்களுடைய சர்ச் பிரதிஷ்டைக்கு வசனம் வாசிக்க கர்த்தர் முதல்ல வேத பாடம் வாசிக்க கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். அடுத்து இந்த வருஷம் வசனத்த ஒட்டி நாட்கள் வரும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. போன வருஷம்லாம் வாசித்தோம்ல, இந்த வருஷம் வாசிக்க வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க. ஆ ஒரு 2 ஒரு ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி, ஆமா 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி ஞாயித்துக்கிழமை கிளம்பி போகும்போது, நான் புது சுடிதார் எடுத்து போடுறேன். அப்ப நான் யோசிக்கிறேன். அது இது இது ரொம்ப அற்பத்தனமா இருக்கும் நான் சொல்றது. இருந்தாலும் நான் அப்படித்தான் யோசிச்சேன். அத நான் சொல்றேன். அ புது சுடிதார் போட்டிருக்கோம். முன்னாடி போய் வேத பாடம் வாசிக்க கிடைச்சா நல்லா இருக்குமே! அப்படின்னு. நீங்க இது என்ன இப்படிலாமாங்க கேட்பீங்கன்னா, நான் உண்மையிலே இப்படிதாங்க கேட்டேன். நீங்க கர்த்தருக்குள்ள எல்லா காரியத்தையும் ஆவிக்குரிய ரீதியில உள்ள புகுந்து யோசிக்கிற சிறுபிள்ளைத்தனமா அப்பாட்ட நீங்க பேசுங்களேன். அவரு ரொம்ப அத ரசிப்பாரு. அத ஏத்துப்பாரு. நான் போயிட்டு ஏசப்பா நான் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஏசப்பா. வேத பாடம் வாசிக்க எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். முன்னாடி போய் வாசிப்பேன்லன்னு. நீங்க நம்ப மாட்டீங்க. எனக்கு உண்மையிலே அன்னைக்கான வேத பாடம் வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சுச்சு. எனக்கு அவ்ளோ சந்தோஷம். அந்த வேத பாடம் வாசிக்கிறதுக்கே எங்க சபையில அண்ணன் ஒருத்தர் காட்வின் அண்ணன்னு ஒருத்தர் அவர் தான் குடுப்பாரு. அவரு வந்து குடுக்க மறந்துட்டாரு. முன்னாடி வந்த ஆட்களுக்கு குடுக்க மறந்துட்டாரு. என்ட்ட கொண்டு வந்து வாசப்படியில சர்ச்சுக்குள்ள வாசல்படி செருப்ப கழட்டி போற இடத்துல நுழையும்போதே அப்படியே பாக்கெட்ல இருந்து எடுத்து, "இந்தா ஏய் ஷாலினி இந்தா வாசித்துரு" அப்படின்னு குடுத்தாரு. ஐயோ! எனக்கு சந்தோஷத்த பார்க்கணுமே. நான் அவர்ட்ட சொல்றேன், "அண்ணே நான் புது ட்ரெஸ்லாம் போடும்போது நினைச்சேனே எனக்கு வேத பாடம் இன்னைக்கு வாசிக்க குடுப்பீங்களான்னு எதிர்பார்த்தேனேன்னு" வாங்கி வாசிச்சு அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவு சந்தோஷம் நான் வேத பாடம் வாசிச்சது எனக்கு. இதுல என்னன்னா, நான் யோசிக்கிறேன் அப்பாட்ட. அப்பா வேத பாடம் வாசிக்கணும்னு நான் கேட்டேன். அது ஒரு சின்ன ஆசை. அது அது சின்ன ஆசை. ஆனா கர்த்தர் அதை வந்து உடனே நிறைவேற்றி குடுத்தார். என் மக அத யோசிச்சுச்சுல அப்படின்னு உடனே நிறைவேற்றி குடுத்தார். அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க சில காரியங்கள ரொம்ப சின்ன காரியமா இருக்கும். அது உடனே பெற்றிருப்பீங்க. ஆனா, ஒரு சில காரியங்கள் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் வந்து ரொம்ப காலங்கள் தள்ளி போய் கிடைக்கிறத பார்க்கிறோம். சில பேருக்கு வந்து நோய்கள்ல இருந்து விடுதலை வந்து ரொம்ப நாள் தள்ளி கிடைக்கிறத பார்க்கிறோம். இப்ப வரைக்கும் சில காரியங்களுக்கு விடுதலை கிடைக்காதபடி இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இது என்னுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சி. ஒரு வேளை இப்படி உங்க வாழ்க்கையில யாராவது எனக்கு இந்த ஜெபம் இருந்துச்சு. இது இன்னும் நடக்கல அப்படின்னு ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ஏதாவது பகிர்ந்து கொள்றீங்களா யாராவது? இல்லன்னா கர்த்தருக்கு உங்களுக்கு விருப்பமா இருந்தா, அந்த செய்தி முடிஞ்ச பிறகு கூட இத நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நாள்லயும் கூட, இன்னைக்கு நான் குடுக்க போற இந்த செய்திக்கும், இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த இந்த தலைப்ப ஒரு 3 விதத்துல நான் உணர்ந்து கொண்டேன். முதல் 2 விதத்த நான் வந்து நெறைய காலங்களா கேட்டுக்கிட்டு இருந்த காரியம். கடைசியா இந்த செய்தி இந்த இந்த பகுதியில நான் உணர்ந்த காரியம்ன்றது வந்து, எங்க சபையில அசனத்துக்கு ஒரு ஐயா செய்தி குடுக்க வந்திருந்தார். அவர் அத விளக்கிச் சொல்லும்போது, அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும், திருப்தியும் ஏற்படுத்ததா இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அத்திமரத்தின் சாபம். கர்த்தர் அத்திமரத்தை பார்த்து சபித்த காரியம். ஆ மத்தேயு 21 18ல இருந்து 22 வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 21 18ல இருந்து 22. காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தைக் கண்டு,
அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல், இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி இருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதைக் கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்களும் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். இதுதான் இந்த அத்தி மரத்தின் காரியமாய் நம்ம மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலும், மார்க்கு 11ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். இந்த வேத பகுதி வாசிக்கும்போது எல்லாருக்குமே வருகிற குறைஞ்சபட்ச அதிகபட்ச சந்தேகமே இதுவாத்தான் இருக்கும். என்ன சந்தேகமா இருக்கும்னா, நம்ம மார்க் 11ஆம் அதிகாரத்திலையும் அதை எடுத்து வாசிக்கும்போது, இன்னும் கொஞ்சம் அத வந்து டீட்டெயிலா அவர் வந்து அதுல நம்ம வாசிக்கலாம். அ மறுநாளிலே 11 மார்க் 11, 12 மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்படுகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பழங்காலமா இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்று கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்களும் கேட்டார்கள். அப்பாவுக்கு பசி உண்டான காரியத்தையும் அவர் அதுல வந்து இலைகளை தவிர வேற ஒன்றும் காணாதபடி அதை சபித்த காரியத்தையும் நம்ம பார்க்கிறோம். பெத்தானியா பட்டணத்திற்கு இன்னொரு பேர் உண்டு. அது என்ன பேர்னா அத்தி மரத்தின் வீடுன்னு சொல்லி அதுக்கு இன்னொரு பேர். இங்க வாசிக்கிறோம் அவர் பெத்தானியால இருந்து புறப்படுகையில் அவர் அத்தி மரத்தை வந்து பாக்குற காரியத்தை பாக்குறோம். பெத்தானியால யாரு இருந்தான்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். மார்த்தாள் மரியாள் இருந்த காரியம், அவர்கள் இயேசுவை அவ்வளவாய் உபசரிக்கிற குடும்பமாய் இருக்கிற காரியம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இந்த இடத்துல நம்ம கேட்கிற கேள்வியா இருந்தா என்னவா இருக்கும்? நான் கேட்ட கேள்வியா இருந்தா, அதுதான் அத்தி மரம், அது அத்தி பழம் காலமே கிடையாதே. அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து அது இடத்துல வந்து அப்பா வந்து பழத்தை காணோம்னு சொல்லி கோவப்படுறாரு அப்படின்னு யோசிச்சேன். 2வது நான் என்ன யோசிச்சேன், ஒருவேளை பசி அதிகமா இருந்தனால அப்பா கோவப்பட்டாரோ அப்படின்னு யோசிச்சேன். இது இது பொதுவா இந்த 2 சிந்தனை தான் நம்மளுக்கு வரும். ஒண்ணு அத்தி பழம் இல்லாத காலத்துல போய் அதுல அத்தி பழத்தை தேடினா அது எப்படி கிடைக்கும்? 2வது ஒருவேளை பசியோடு அவர் வந்து அதை பார்க்கும்போது அதனிடத்துல ஒண்ணும் இல்லைன்றனால அவர் கோபப்பட்டாருன்னு பார்க்கிறோம். மத்தேயு 4:4 நம்ம பார்க்கிறோம். ஏசப்பாவுக்கு ஆகாரம்ன்றது ஒரு முக்கியமான விஷயமான்னு கேட்டா கிடையாது. அவருக்கு வந்து ஆகாரத்தை முக்கியத்துவப்படுத்துறவர் கிடையவே கிடையாது. அதுல பார்க்கிறோம் அவர் 40 நாள் உபவாசம் பண்ணி இருக்கும்போது, அவரை சோதிக்கும்படி பிசாசானவன் அவரிடத்துல வந்து சொல்லுவான், நீங்க நீர் தேவனுடைய குமாரனா இருந்தால், இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொல்லுவாரு, 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதேன்வார். அவருக்கு பசி உண்டானதுனால வந்த கோபத்தினால சொன்ன வார்த்தை இது கிடையாது. இதே போல நம்ம பார்த்தோம்னா யோவான் 4ல அவர் அந்த சமாரிய ஸ்திரீ இடத்துல பேசிட்டு பேசின பிறகு சீஷர்கள் வந்து அவரிடத்துல சொல்லுவாங்க, நீங்க 33ஆம் வசனத்தையும் 34வது வசனத்தையும் யோவான் 4, 33, 34 அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பாரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிற காரியம் பார்க்கிறோம். அப்ப விஷயம் கிடையாது. பசியினால உண்டான காரியத்தினால அவருக்கு கோபம் உண்டாகி அந்த அத்தி மரத்தை அவர் சபிக்கவே இல்லை. அத்தி மரத்துல வந்து ஆஹ் அது அவரு அந்த பழத்துக்காக சபிக்கலன்னு தெரியும். ஆனா அத்தி மரத்தை குறிச்சு சில காரியங்கள் வந்து நீங்க ஒருவேளை வேத பகுதியில நிறைய வாசிச்சிருந்துக்கலாம். நீங்க பொதுவா அத்தி மரத்தை குறிச்சு நீங்க கூகுள்ல
போட்டு பார்த்தீங்கன்னா, அத்தி மரத்துடைய தன்மை என்னன்னா, உலகத்துல இருக்கிற எந்த மரத்திலயும் இல்லாத ஒரு காரியம் அத்தி மரத்துக்கு உண்டு. இப்ப வசந்த காலம் வருதுன்னா, எல்லா செடிகளிலும் இலையுதிர் காலம் முடிஞ்சு, வசந்த காலம் வருதுன்னா, எல்லா செடியும் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? அந்த இலைகள் காய்க்க ஆரம்பிக்கும். இலைகள் வந்து துளிர்விட ஆரம்பிக்கும். இலைகள் வந்த பிறகு தான், அதிலிருந்து வந்து காய் வந்து, அப்புறம் பூ வந்து, அப்புறம் தான் கனி வரும். ஆனா அத்தி மரத்துல அது கடவுளுடைய படைப்புல அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பெற்ற மரம்னா, அது எடுத்த உடனே முதல்ல வந்து மொட்டு விட்டு, காய் காய்த்து, அப்புறம் தான் கனி குடுத்து, அதுக்கப்புறம் தான் அதுல இலைகள் பிடிக்குமாம். அப்ப அது எவ்வளவு அதிசயம், அற்புதமான மரம்ன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. முதல்ல மொட்டு விடுதாம், அப்புறம் காய் காய்க்குதாம், அப்புறம் கனி வருதாம், அதுக்கப்புறம் தான் இலைகள் அதுல காணப்படுமாம். அப்ப அவ்வளவு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அந்த அத்தி மரத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அது எவ்வளவு ஆச்சரியமான மரம்ன்றது வந்து யோசிச்சு பார்த்தா, இன்னைக்கு நம்ம பார்க்கிற எல்லா மரங்களை காட்டிலும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு இருக்கிற எல்லாரையும் காட்டிலும், சபையில இருக்கிற எல்லாரையும் காட்டிலும், இந்த குழுவுல இருக்க எல்லாரையும் காட்டிலும், கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு சிறப்பை வச்சிருப்பார். அந்த சிறப்பு என்னது என்பது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு என் பார்வைக்கு எனக்கு என்னைய குறிச்சு கர்த்தர் எனக்குள்ள ஏதாவது ஒரு சிறப்பு வச்சிருக்காருன்னா, நான் சிந்திக்கிறேன் இருக்கும். கர்த்தர் யாரையும் வெறுமையாய் வைக்கிறதுக்காக அழைத்து வர தேவன் இல்ல. உங்களுக்குள்ளயும் கர்த்தர் ஏதாவது ஒரு நோக்கத்தையும், ஏதாவது உங்களை குறித்தது ஒரு திட்டத்தையும், இல்ல உங்களுக்கான ஒரு ஒரு நல்ல வரங்களையும் கர்த்தர் வைத்திருப்பார். அந்த வரங்களை பயன்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம நம்ம அப்பாவுடைய பார்வையில ஸ்பெஷல். ஷாலினி ஸ்பெஷல். நீங்க உங்கள நெனச்சுக்கோங்க. நான் ஸ்பெஷல்ன்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்க நீங்க ஸ்பெஷல். அதனால தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அதனால தான் கர்த்தருக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, நிலைச்சிருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள கூட்டு வந்து உட்கார உங்க வீட்ல எத்தனையோ பேர் இருக்கலாம். உங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா உங்களைய மட்டும் கர்த்தர் இவ்வளவாய் ஆ பக்குவப்படுத்தி, இல்ல இவ்வளவாய் அன்பு செலுத்துறார்ன்னா, நீங்க ஸ்பெஷல். நீங்க ஸ்பெஷல் சைல்டு. அந்த போல அத்தி மரமும் ரொம்ப ஸ்பெஷலான மரம். மார்க்கு 11 13ல நம்ம வாசிச்சோம்னா, மார்க் 11, 13 அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்தில் கண்டார். இலைகள் உள்ள அப்ப ஏசப்பா யோசிச்சு பார்ப்போம். இலைகள் இருக்கிற அது அத்திப்பழம். இலைகள் இருக்கிற மரத்தை பார்க்கிறபோது அவர் என்ன நினைச்சிருப்பாரு? இப்ப நான் 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 ஏசப்பாவா நம்ம பார்க்க வேணாம். நம்மளா யோசிச்சு பார்ப்போம். ஒரு அத்தி மரம், இலைகள் இருக்கிற அத்தி மரத்த நம்ம பார்க்கிறோம். நமக்குள்ள என்ன உண்டாகும்? இலைகளே நல்லா அப்படி பசுமையா இருக்கு. கண்டிப்பா அதுல காயோ, கனியோ இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படித்தானே நம்ம யோசிப்போம். இதுவே நீங்க லூக்கா 21ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆதாரமாவே இருக்கும். லூக்கா 21ல 29, 30 அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஊமையைச் சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள். அத்தி மரம் நல்லா தளிர்ந்து இருக்க காலம்னா, அது வசந்த காலம். வசந்த காலத்துல தான் அதுல வந்து அது வந்து பசுமையாய், செழிப்பா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இது வந்து உவமையாக அவர் சொன்னது. ஆ அ வேதத்திலயும் சரி, மற்ற காரியங்களும் என்ன சொல்றாங்கன்னா, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாதங்கள்ல இந்த 4 மாதங்களுக்குள்ள அதாவது மார்ச், ஏப்ரல்ல வந்து அது வந்து சரிப்பட அதாவது அது திரும்பி வசந்த காலத்துக்குள்ள போகும்போது, அதுக்குள்ள வந்து கனிகள் வர காலங்களாய் அதாவது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாதங்கள்ல தான் வசந்த காலம் ஆரம்ப காலங்கள்ல இந்த சீசன்ல கண்டிப்பா அத்தி மரத்துல வந்து காய்களும், கனிகளும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுமா? அப்ப இந்த 4 சீசன்ல ஒரு சீசன்ல தான் கர்த்தர் அந்த இடத்துக்கு ஒரு வேள போயிருக்கலாம். அது பார்க்கறதுக்கு பார்வைக்கு அது பார்க்கும்போதே ரொம்ப வந்து பசுமையா இருக்கும்போது, அவர் என்ன நெனச்சிருப்பாரு, அதுல காய் இருக்கும், கனி இருக்கும். அட்லீஸ்ட் காய் இல்லைனால் கனியாவது இருக்கும் அப்படின்னு நெனச்சு தான் பார்ப்பார். இன்னைக்கும் கர்த்தர் நம்மளைய வந்து செழிப்பாய் வச்சிருக்காரு, சிறப்பாய் வச்சிருக்காரு, தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாருன்னா, நம்மளிடத்துல அவர் எதிர்பார்க்கிறது மொட்டையோ, காயவோ, கனியவோ தான். இன்னைக்கு நம்மளிடத்துல என்ன இருக்குன்றத நாம் சிந்திக்கிறவங்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகமான கிறிஸ்தவர்கள் வந்து செய்யறது விஷயம் என்னன்னா, உண்மையிலேயே சொல்லப்போனா கர்த்தர அறியாத போது கூட நெறைய தாழ்மை கர்த்தருடைய கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு உங்கள யாரையும் சொல்லல. பொதுவாய் நான் சொல்றேன். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கிறத பார்க்க முடிகிறது.
ஆனா எப்ப அவர்களுக்குள்ள நெறைய மோஸ்ட்லி நெறைய பேர் கர்த்தருக்குள்ள அதிகமாய் பலப்பட்ட பிறகு, அவர்களுக்குள்ள ஒரு விதமான மேட்டிமையான எண்ணங்கள் வருகிறத நம்ம கவனிக்க முடியும். பேச்சுல கவனிக்க முடியும். சில அபிஷேகங்கள் பெற்றவர்களுடைய பேச்சுல பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் பெற்றவர்கள் தான் சிறந்தவர்கள் போல, மற்றவங்க வந்து அதுக்கு தகுதி இல்லாதவர்கள் போல பேசுகிற காரியம். நம்ம கிறிஸ்தவர்களாய் பிறந்ததே நமக்கு ஆ அதாவது கிறிஸ்துவை உடையவர்களாய் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்தவர்களாய் பிறப்பதே நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய கிரீடம் வைத்தது போல நம்ம நெனைக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு நெறைய பேர் உண்டாயிருக்கிறாங்க. கிறிஸ்துவோடைய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ்ற பிள்ளைகளா இருக்கிறோமான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு வந்து யாருமே இன்னைக்கு யாரா இருந்தாலும், பேசுகிற நானா இருந்தாலும், கேட்கிற நீங்களா இருந்தாலும், யாருமே வந்து நான் எல்லா விதத்திலும் சரியா இருக்கிறேன்னா கிடையாது. நமக்குள்ள நெறைய குறைகள் உண்டு, குற்றங்களும் உண்டு. அதை உணர்றது தான் இன்னைக்கு ரொம்ப 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 கம்மியா இருக்கு. ஆ நம்ம கர்த்தர அறிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு பரலோகம் நிச்சயம் என்பது எவ்வளவு உண்மையோ, நம்ம தவறு செய்யக்கூடாதுன்றது அவ்வளவு உண்மை. நம்ம மற்றவர்களை வந்து எந்த விதத்திலும் காயப்படுத்தக் கூடாதுன்றது அவ்வளவு உண்மை. இன்னைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு சபைக்குள்ள எந்த சபையா இருந்தாலும், நான் குறிப்பிட்டு எந்த சபையும் சொல்லல. எந்த சபையா இருந்தாலும், அந்த சபைக்குள்ள போனாங்கன்னா, அங்க இருக்கிற ஜனங்களை குறித்து, ஒவ்வொருத்தவங்கள குறித்து விசாரிக்கும்போது, எவ்வளவு கேட்கக்கூடாத சில காரியங்கள், நம்ம தெரிஞ்சுக்க கூடாத சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கும்போது, எப்படி இவங்கலாம் கிறிஸ்தவங்களா இருக்காங்க? அப்படின்னு நம்ம யோசிப்போம். இன்னைக்கு என்னைய பார்க்கிறவங்க, என் குடும்பத்த பார்க்கிறவங்க என்ன நெனைப்பாங்க? இவங்க கிறிஸ்தவங்கன்றாங்க. இவங்க இப்படி ஒரு தொழில் செய்றாங்க. இவங்கலாம் கிறிஸ்தவங்களா? அப்படின்ற யோசனை இருக்கும்ல. அப்ப நமக்குள்ள இப்ப நான் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த தவறு போல, நம்ம வாழ்க்கையில ஏதோ தவறு இருக்கு. எல்லாருக்குள்ளயும் ஒரு தவறு இருக்கு. எல்லாருக்குள்ளயும் யாரையோ ஒரு விதத்துல பேச்சிலயோ, செயல்லயோ காயப்படுத்தி நம்ம வாழ்க்கையில வாழ்ற நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு தவறு இருக்கு என்பத நம்ம எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும். இந்த அத்தி மரத்த போல தான் பார்க்கிறதுக்கு நம்ம ரொம்ப பசுமையா கர்த்தருக்குள்ள வந்து ஆ ரொம்ப அ பக்தி வைராக்கியம் உள்ளவள போல, அ உண்மையா இருக்கிறவள போல, என்னைய தவிர கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்தவளா இருக்க யாருக்குமே தகுதி இல்ல என்பது போல நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்கிறத பார்க்கிறோம். அத்திமரத்த அவரு பார்க்கும்போது, அது பசுமைய பார்த்து நினைச்சிருப்பாரு. ஆஹா! எவ்வளவு பசுமையா இருக்கு. நான் வந்து ஏசப்பாவுடைய எண்ணங்களா நான் சொல்லல. பொதுவர்த்தமா சொல்றேன். அந்த அத்திமரத்தை அவர் பார்க்கும்போது, இதோடைய பசுமைய பார்க்கும்போது, அதோட கனி எப்படியா இருக்கு? சிந்திச்சிருப்பார்ல. அது கனி எப்படி கனி குடுத்திருக்கும்? அந்த கனியை ஆ எத்தனை பேர் ருசிச்சு பார்த்து அதுக்கு அது அது அத சந்தோஷமாய் மகிழ்ந்திருப்பாங்க. எத்தனை எளியவர்கள் நீங்க லேவியராகமம் 19, 9, 10லலாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆ இஸ்ரவேலு தேசத்துல வந்து கர்த்தர் மோசேக்கு குடுத்த அ சட்டத்துல அதாவது அந்த கட்டளைகள்ல இதுவும் ஒன்று. அதாவது எளியவர்களுக்காகவும், பரதேசிகளுக்காகவும், நம்ம நிலத்திலயும், நம்ம பயிரிடுகிறதிலயும் கொஞ்சத்த விட்டுட்டு வந்துரணும். முழுசா அறுத்துட்டு வரக்கூடாதாம். அவங்க அத எடுத்து சாப்பிட்டு அதுல அவர்கள் வாழ்ந்து கொள்ளட்டும்னு சொல்லி, அதுல மீதி வச்சுட்டு போவாங்களாம். இந்த இடத்திலயும் இந்த அத்தி மரம் வந்து வழிப்போக்குல வழி அருகே அதாவது அது போற ஒரு ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்க. ரோட்டு ஓரத்துல வைக்கப்பட்ட மரம். அங்க வந்து யாரா இருந்தாலும் மொத்த மரத்தையும் உதுத்து அதுல இருக்கிற கனிகள் எல்லாம் பறிச்சிருக்க மாட்டாங்க. வழிப்போக்கர்களா இருந்தாலும் அளவுக்கு மத்தவங்களுக்கு வேணும்னு சொல்லி விட்டு குடுத்து தான் வச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா அவர் வந்து பார்க்கும்போது அதுல எந்த ஒரு கனியையும், எந்த ஒரு காயையும் அவர் பார்க்காதபோது, அவருக்குள்ள வந்து அ எவ்வளவு ஒரு மனவேதனை. இன்னைக்கும் நம்மள யோசிச்சு பார்ப்போம். நமக்குள்ள எத்தனையோ குறைகள் இருக்கு, குற்றங்கள் இருக்கு. ஆமா, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல இருந்து நம்ம எவ்வளவாய் வெளிய வரப்போறோம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்மளுக்குள்ள முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள்ன்னு சொல்லிக்கிற நாம உணர வேண்டியது என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற குறைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்க எப்பவுமே எல்லாருமே நம்ம என்ன செய்வோம்னா, எதிர்த்தாப்புல இருக்கவங்கள தான் குற்றவாளிகளாய் தீர்க்கிறோம். நானா இருந்தாலும் அப்படிதான். எனக்கு எதிரா யாராவது பேசுனாங்கன்னா, அவங்க தான் எனக்கு குற்றவாளி. இன்னைக்கு நம்மள எத்தன பேர் வந்து எதிர்த்தாப்புல நம்மளை குற்றவாளியாய், நம்மளை குற்றப்படுத்தி பேசுறாங்களே என்ன காரணம்ன்றத யாராவது சிந்திச்சிருப்போமா? சிந்திச்சிருக்கவே மாட்டோம். அது அவங்க நம்மள பேசிட்டாங்க. அவ்வளவுதான் நம்மளுக்குள்ள இருக்கிற எண்ணம். நம்மளை பழி போட்டுட்டாங்க. அவ்வளவுதான் நம்மளுக்கு இருக்கிற எண்ணம். அது உண்மதான். பழி போடும்போது நம்மளுக்கு ஒரு கோபம் வரும். நம்மளுக்கு ஒரு ஆத்திரம் வரும். நம்மள இப்படி பேசிட்டாங்கன்னு பதிலுக்கு பேசிறணும் எண்ணம் வரும். இல்ல பதிலுக்கு நம்ம பேசியிருப்போம்.
பேசாமலாம் இருந்திருக்க மாட்டோம். நெறைய நேரங்கள்ல நம்ம பதிலுக்காய் பேசியிருப்போம். நெறைய காயங்கள் மறக்க முடியாதபடி ஏசப்பாவுடைய கட்டளையிலே ரொம்ப கஷ்டமான கட்டளை என்னன்னு என்னைய கேட்டா நான் சொல்லுவேன். அ நீ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. உன்னை சபிக்கிறவர்களுக்காயும், உன்னை நிந்திக்கிறவர்களுக்காயும் ஜெபம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்றது தான் எனக்கு இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான காரியமா நான் உணர்றேன். நம்ம நெறைய பேர் வந்து மத்தவங்க நம்மளுக்கு குடுத்த காயங்கள மறந்துட்டோம்ன்னு சொல்றோம். ஆனா மறக்காதபடி அத சுமந்துகிட்டு ஏதோ அத தூக்கிக்கிட்டே நம்ம சுமக்கிறவர்களா நம்ம இருக்கிறோம். இது குறையான்னு கேட்டா இது குறைதான். கர்த்தர் அதான் சொல்றார்ல, மறந்துரு மன்னிச்சிருன்றார்ல. மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. ஆனா நம்ம அத்திமரம் போல செழிப்பாயும், பசுமையாகவும் பார்க்கிறதுக்கு பார்வைக்கு இவர்களைப் போல இந்த சகோதரியைப் போல ஒரு கு ஒரு 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 கிறிஸ்தவ மகள் இருக்க முடியாதுன்றது போல தான் நம்ம இருக்கிறோம். நெறைய நேரங்கள்ல நம்மளுடைய தவறுகளை நம்ம உணராதபடி இருக்கிறோம். நமக்கும் அந்த அத்தி மரத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. நம்ம அதுல இந்த இந்த வேத பகுதியில நீங்க இன்னும் கடந்து போனீங்கன்னா, இதுல ஆவிக்குரிய அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இதோட டைம் பீரியட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சிலுவையில அறைவதற்கு 1 வாரத்துக்கு முன்னாடி சிலுவையில அறைவதற்கு முன்னாடி இது சொல்லப்பட்ட காரியம். இது யாரை குறித்து சொன்னாருன்னு இன்னொரு இன்னொரு விதமாய் செய்தியாளர்கள் சொல்லும்போது சொல்றது, பரிசேயரையும், சதுசேயரையும் குறித்து அவர் சொல்றாரு. மத்தேயு 23ல வாசிக்கலாம். மத்தேயு 23ல 27வது வசனத்தையும், 28வது வசனத்திலும் வாசிக்கிறோம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும். உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளினாலும், சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். உள்ளத்திலேயோ மாயத்தினாலும், அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு பரிசேயர், சதுசேயருக்கு சொல்லப்படுகிற காரியம் மாத்திரமல்ல, இது நம்மளுக்குமானான சொல்லப்படுகிற காரியம் தான். வெளிய பார்க்கிறதுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப நீதிமானைப் போலவும், அலங்காரம் உள்ளவர்களைப் போலவும் காணப்படுகிறோம். நம்மளும் உள்ளுக்குள்ள கல்லறையைப் போல தான் நம்மளும் இருக்கிறோம். நமக்குள்ள நெறைய குறைபாடுகள் உண்டு. அதெல்லாம் இல்லைன்னா யாருமே சொல்லி தவிர்த்து கொள்ள முடியாது. அதை நம்ம களைந்து போடுகிறவர்களாய் நாம இருக்கணும். இந்த அத்திமரம் போல கர்த்தர் நம்ம இடத்துல வந்து பார்க்கும்போது, ஒண்ணுமே காணாத போது, அது அவரு அவரு எவ்வளவாய் வேதனைப்படுகிறார்ன்றத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். திருச்சபையை குறித்தும் இதுக்கு இதுக்கு இன்னொரு விதத்திலயும் ஒப்பிட்டு சொல்லணும்னா, திருச்சபைகளை குறித்தும் இந்த வேத பகுதிய ஒப்பிட்டு சொல்லலாம். இன்னைக்கு சில திருச்சபைகள்ல நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 21, 12, 13ல பார்க்கிறோம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து, ஆலயத்தில் விற்கிறவர்களையும், கொள்கிறவர்களையும் யாவரையும் வெளியே துரத்தி, காசுக்காரர்களுடைய பலகைகளையும், புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறதே. நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர். இன்னைக்கு அநேக திருச்சபைகள் வெளியிருந்து பார்க்கும்போது, அவ்வளவு அலங்காரமாய், அவ்வளவு அப்பா இந்த திருச்சபையில இருக்கிறவங்க பூரா நீதிமான்களா தான் இருப்பாங்க போல. பரிசுத்தவான்களா தான் இருப்பாங்க போல. இங்க பார்க்கிறதுக்கு பார்த்தாலே ஆராதனை சத்தமும், அந்நிய பாஷை பேசுகிறவர்களுடைய சத்தமும் இப்படி இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும். எல்லா திருச்சபைகளுக்குள்ளயும் அநேக குறைகள் உண்டு, அநேக குறைபாடுகள் உண்டுன்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா, எங்களுடைய சபைக்கு வந்த ஐயா, இந்த அத்தி மரத்த அவர் பார்வையில அவர் சொல்லம்போது, எனக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் வந்து அத 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 அப்படியே அவரு அத ஒட்டி சொன்னது போல எனக்கு இருந்துச்சு. நம்ம மார்க் அந்த 5ல நம்ம வாசித்தோம்ல, இதே அத்திமர விஷயத்த அந்த மார்க்ல வாசிக்கிறோம்ல. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ மார்க் அந்த அத்தி ப அத்தி ப மார்க் 11ல நம்ம வாசிக்கும்போது ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். அந்த கீழ அதே இந்த மார்க்ல இந்த நம்ம வாசிச்ச இந்த மத்தேயு பகுதிய சேர்ந்து இங்க இதுல வரும் பார்த்தீங்கன்னா, ஆலயத்துல 15 அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து, ஆலயத்தில் விற்கிறவர்களையும், கொள்கிறவர்களையும் துரத்திவிட்டு, காசுக்காரருடைய பலகையையும், புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்தார். ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறதே. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர் என்று சொல்கிறத நம்ம இந்த பகுதியில பார்க்கிறோம். ஆனா எங்க திருச்சபைக்கு வந்த ஐயா, இத அப்படியே இந்த அத்தி மரத்துடைய காரியத்த அப்படியே வித்தியாசப்படுத்தி அவர் சொன்னார். இதே அத்தி மரத்த வச்சுக்கோங்க.
இந்த அத்தி மரத்த பகுதிய வச்சுக்கிட்டு, அதுல அவர் பின்னாடி அந்த 18ல இருந்து ஆ வாசிக்கலாம். நம்ம மார்க் 11, 18ல இருந்து. அதை வேதபாரகரும், பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லோரும் அவரை ஆ உபதேசித்தது குறித்து ஆச்சரியப்பட்டதினாலே அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலமானபோது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாய் போகும்போது, அந்த அத்திமரம் வேரோடே பட்டுப் போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டுப் போயிற்று என்றார். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் என்றார். இந்த வேத பகுதியை அவர் வாசிச்சு சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. இன்னைக்கு இந்த அத்தி மரத்தை போல நம்ம எல்லாருமே இருக்கக்கூடாதுன்னு தான் எல்லாருமே நினைப்போம். ஆனா அந்த ஐயா சொல்லும்போது சொன்னாரு, இந்த அத்தி மரம் எவ்வளவு பாக்கியம் பெற்றது பாத்தீங்களா? அப்படின்னாரு. நான் யோசிக்கிறேன், என்னடா அத்தி மரம் பாக்கியம் அவரே சபிச்சா அது போய் அது ஒண்ணுமில்லாம பட்டு போய் கருகி போய் நிக்குது. அத போய் பார்த்து இது எப்படி பாக்கியம் உள்ள மரம் அப்படின்றாருன்னா, அந்த அத்தி மரம் சொல்லுமா ஜனங்கள பார்த்து, அட மட ஜனங்களே, அவரு சொன்னத நான் சொல்றேன். அட மட ஜனங்களே, நீங்கள் விசுவாசத்துல நிலைக்கிறதுக்காக என்ன நான் இப்படி சாபத்துக்கு விட்டு கொடுத்ததுனாலதான் விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு போதகம் பண்ண கர்த்தர் என்னை பயன்படுத்தினார்ன்னு சொல்லி அந்த அத்திமரம் சொல்லுமா. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வர பாதையில ஏதாவது ஒரு காரியம், அது வியாதியோ, துன்பமோ, இல்ல என்னைய போல ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நீங்க அந்த அத்திமரம் போலதான். நீங்க அந்த அத்திமரம் போலதான் இருக்கீங்க. அநேகம் பேருக்கு உங்கள் மூலமாய் கர்த்தர் நிறைய காரியங்களை இன்னைக்கு நிறைய பேருடைய சாட்சி ஏன் செல்வி ஒவ்வொரு தடவையும் வசனம் வாசித்து முடிச்ச பிறகு சாட்சி இருக்கான்னு செல்வி கேட்கும். காரணம் என்னன்னா, உங்களுடைய சாட்சி அது சின்னதா இருக்கலாம். அந்த சாட்சி இன்னொருத்தவரை பெரிய காரியத்துல பலப்படுத்துறதா இருக்கும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து வருகிற நாட்கள், நீங்க பார்த்துட்டு வர கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே இன்னொருத்தருக்கு அது சாட்சியா இருக்கிறதுக்காகவும், இன்னொருத்தவங்க விசுவாசத்துல கர்த்தருக்குள்ள பலப்படவும், இன்னொரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்காக தான் நீங்க கடந்து வர இந்த பாதை, இந்த அத்திமரத்தின் பாதை, நீங்க கடந்து வர பாதை இதுக்குதான். இன்னைக்கு நம்ம கர்த்தரிடத்துல சில காரியங்களை ஜெபிச்சிருப்போம். ஆனா அந்த காரியம் அப்படி நடக்காதபடி வேறு விதமாய் நடந்திருக்கும். அப்ப அப்ப அது நம்ம மனசுக்குள்ள எப்படி தோன்றி இருக்கும். நம்ம இப்படி ஜெபிச்சோம். ஆனா இது மாறுதலா இப்படி இப்ப சில காரியங்கள கூட நம்ம விட்டுறலாம். ஆனா யாரோ ஒருத்தருடைய ஜீவனுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னு வச்சுக்குவோமே. அவங்க ஜீவனை கொரோனா பீரியட்ல எத்தனையோ பேர் அவங்களுக்கு அன்பானவர்களை இழந்தாங்க. அப்ப ஒ ஒரு க க கிறிஸ்தவர்களும் நெறைய பேர் மரிச்சாங்க. ஊழியக்காரர்கள் கூட மரித்தாங்க. ஆனா அவங்களுக்கு அன்பானவர்கள்லாம், அவங்க சபை ஜனங்கள்லாம் எல்லாருமே என்ன ஜெபிச்சிருப்பாங்க ஏசப்பாட்ட? ஏசப்பா, அவருக்கு ஜீவனை குடுங்க. சகோதரிக்கு ஜீவனை குடுங்க. சகோதரனுக்கு ஜீவனை குடுங்க. என் கணவருக்கு, என் பிள்ளைக்கு, எனக்கு ஜீவனை குடுங்கன்னு சொல்லி அ எல்லாருமே ஜெபிச்சிருப்பாங்க. ஆனா அநேகம் பேர் மரிக்கும்போது, நம்மளுக்கு அது எவ்வளவு வேதனையா இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த ஆழ்துளை கிணற்றுல ஒரு குழந்தை தவறி விழுந்தா. கிட்டத்தட்ட அது நடந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்ல. அன்னைக்கு நைட்டு பூரா என்னால டிவிய ஆஃப் பண்ணவே முடியல. அந்த குழந்தைய இப்ப எடுத்துட்டாங்களா? அப்ப எடுத்துட்டாங்களான்னு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல உட்கார முடியல. படுத்துட்டேன். காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது, அந்த பையன் மரிச்சுட்டான். சோ அந்த குழிய அப்படியே மூட சொல்ட்டாங்க அரசாங்கம் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பயங்கர கோவம். என்னால தாங்கவே முடியல. "ஏசப்பா, நான் கேட்டேன்ல ஏசப்பா. ஜெபிச்சோம்ல ஏசப்பா. நாங்க ஒரு குழுவா செஞ்சு ஜெபிச்சோம்ல ஏசப்பா. அந்த பையன ஏன்பா ஏசப்பா நீங்க காப்பாத்தல? அந்த பச்சை மண்ணு என்ன ஏசப்பா தப்பு பண்ணுச்சு?
அதுக்கு அது சாகணும்னு ஏன் ஏசப்பா இருக்கு? உயிரோட இருந்திருக்கணும்ல ஏசப்பா? என்ன அப்படி அந்த குழந்தை என்ன ஏசப்பா பாவம் பண்ணுச்சு? அப்படிலாம் எனக்கு ஏசப்பாட்ட நான் கேள்வி கேட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய இழப்பையோ, இல்ல தாண்டி வர முடியாத கஷ்டத்தையோ நம்ம அனுபவிக்கும்போது, நமக்குள்ள தோன்றுகிற காரியம் ஏன் இப்படியாய் நடந்தது? ஆனா, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நாளைக்கு ஒருவேளை உங்களுடைய சந்ததியாருக்கு உங்களுடைய வாழ்க்கை பெரிய சாட்சி. பெரிய, பெரிய சாட்சி. உங்கனால இந்த குடும்பம் கர்த்தருக்குள்ள எந்த விதத்திலயும் உடையாமல் பெண்கள் உண்மையிலேயே சொல்றேன். கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறது நம்மளே தான். நம்மளே தான் ரொம்ப நேசிக்கிறார். நம்மளைய நம்பி யார குடுக்குறாரு? பிள்ளைகள குடுக்குறாரு, கணவர குடுக்குறாரு, குடும்பங்கள குடுக்குறாரு, தாய் தகப்பன் குடும்பம், நம்மளுடைய கணவருடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தையே நம்ம கையில குடுத்து பொறுப்பா நடத்துறாரு. இதுல நம்ம யாராவது ஒரு பெண் தவறுகிற பட்சத்துல, அந்த சந்ததியே கர்த்தருக்குள்ள போகாதபடி தவறி போறத பார்க்க முடியும். எத்தனை பேரு கர்த்தர ஏற்றுக்கிட்டு கர்த்தருக்குள்ள வந்தவங்க, அவங்க கேட்ட காரியம் நடக்கலன்னு கர்த்தர விட்டு பின்வாங்கி போனவங்க எத்தனை பேர்? ஆண்களை காட்டிலும் பெண்கள் வைராக்கியத்தோடு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அது கர்த்தரை தேடுகிற காரியமா இருந்தாலும் அதிகமாய் வைராக்கியமா இருப்பாங்க. அப்ப அப்படி கர்த்தர் நேசிக்கிற அந்த பெண்களான நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளே கர்த்தர் சாட்சியாய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம குழுல நெறைய பேர் இருக்கிறாங்க. செல்வியுடைய வாழ்க்கையெல்லாம் யோசிச்சு நம்ம பார்க்கணும்ல. செல்வி கடந்து வந்த பாதையெல்லாம். இழப்பை சந்தித்த குடும்பத்துல எடுத்தோம்னா, செல்விய காட்டிலும் இங்க யாரும் நம்ம பெரிய இழப்ப சந்திக்கல. செல்வி எந்த இடத்துலயும் கர்த்தரை விட்டுட்டு ஓடவே இல்ல. செல்வி சபிக்கப்பட்ட அத்திமரமா? இல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட அத்திமரமானா, என் பார்வையில செல்வி ஆசீர்வதிக்கப்பட்ட அத்திமரம். ஆனா, உலக பார்வையில அது சபிக்கப்பட்ட அத்திமரம். மற்றவர்களை விசுவாச பாதையில வளர்கிறதுக்காக தன்னைத்தான் சாபமாய் விட்டுக் குடுத்த அத்திமரம். அப்ப அது சபிக்கப்பட்டதா? ஆசீர்வதிக்கப்பட்டதா? இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து வருகிற நெறைய பாடுகள், துன்பங்கள் உலகத்தின் பார்வையில சபிக்கப்பட்டது. ஆனா கர்த்தருடைய பார்வையில நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அத்திமரம் சாபமானதெல்லாம் கிடையாது. அத்திமரம் தன்னை விட்டுக் குடுத்து மத்தவர்கள விசுவாச பாதையில நடத்துறதுக்காக தன்னை விட்டுக் குடுத்தது இந்த அத்திமரம். நீங்க அத்திமரம். நீங்க கர்த்தருக்காக உங்களுடைய வழிகள, உங்களுடைய காலங்கள, உங்க நேரங்கள, உங்க குடும்பத்த விட்டுக் குடுத்துக்கிறீங்க. நீங்க ஒரு நல்ல அத்திமரம். நம்ம 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீயுடைய வாழ்க்கைய நம்ம பார்த்து படிச்சிருப்போம். அந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ காரியம் உங்களுக்கே தெரியும். எவிர்வின் மகள் வியாதி படுக்கையில மரண அவஸ்தையில இருக்கும்போது, ஆ ஏசப்பாவ நீங்க ஜெபிச்சா என் பிள்ளை சுகமாகும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்டு அவர அழைத்துட்டு வர வழியில தான் இந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீயுடைய காரியத்தில் நடக்கிறத பார்க்கிறோம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டு தான் சுகமடைஞ்சிருவேன்ற விசுவாசத்தோடு தொட்டு சுகமடைந்த அந்த காரியம். யோசிச்சு பாருங்க. ஆ இதுல நீங்க அந்த அம்மாவுக்கு 12 வருட பெரும்பாடு. அந்த எவிர்வின் மகளுக்கு வயசு என்னன்னு வாசிச்சீங்கன்னா 42வது அதிகாரத்துல இருக்கும். மார்க் 5:42ல இருக்கும். 12 வயது உள்ளவளா இருந்தாள் அப்படின்னு. இந்த சில காரியங்கள் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டதாக வேதத்துல இருக்கும். அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யோசிச்சு பாருங்க. அந்த பாப்பா பிறக்கும் போதுல இருந்தே அந்த அம்மாக்கு இந்த பாடு இருக்கு. அந்த பாப்பா பிறக்கும் போதுல இருந்து இந்த அம்மாக்கு இந்த பாடு. இந்த பொண்ணு வளரும், 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 வளரும் வரைக்கும் அந்த அம்மாவும் அந்த பாட அனுபவிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அப்ப அந்த 12 வருடம் அவங்க எவ்வளவு வேதனைய, எவ்வளவு துக்கத்த கடந்து போயிருப்பாங்க. தன்னுடைய சொத்த எல்லாத்தையும் வித்தாச்சு. தனக்கு சரீர ரீதியாய் தன்னுடைய எல்லா விதத்திலும் பலவீனப்பட்டாச்சு. அந்த எபிருவின் மகளுடைய அந்த மரண படுக்கை மாறுவதற்கும், இந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சுகமாகுவதற்கும் கர்த்தர் ஒரு இணைப்பை வைத்திருந்தார். அது போலதான் இந்த அத்திமரம் சபிக்கப்பட்டதுக்கும், விசுவாசத்தில் நிலை பெறுவதற்கும், விசுவாசத்துல நிலை பெற்று வளருவதற்கும் கர்த்தர் ஒரு ஒரு இணைப்பை வச்சிருக்கிறார்.
அதுல அவர் சொல்லும்போதே சொல்றாரு, "நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ, அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்." ஒரு பெரிய விசுவாசத்தின் பாடத்தை ஜனங்களிடத்துல சொல்வதற்காக அந்த அத்தி மரத்தை அவர் சபித்தார். அந்த அத்தி மரம் தன்னை விட்டுக் குடுத்தது கர்த்தருக்கு. இன்னைக்கு நம்ம எத்தனையோ நம்மட்ட எல்லாரும் கேட்டா நம்ம சொல்லுவோம். கர்த்தருக்காக நீங்க வந்து உங்க ஜீவனையும் குடுக்க தயாரா? அப்படின்னா எல்லாருமே தயாருன்னு தான் சொல்லுவோம். யாரும் மாட்டோம்லாம் சொல்லவே மாட்டோம். ஆனா, ஜீவன்ன்றது உயிர் போற விஷயம் மாத்திரம் மாத்திரம் கிடையாது. இந்த மாதிரியான பாடுகளுக்குள்ள நம்ம விட்டுக் குடுக்கும்போது தான் மற்றவர்கள் நம்ம மூலமாய் ரட்சிப்பானுக்கு ஒருவேளை நான் இப்பயும் கர்த்தருக்குள்ள விசுவாசத்துல இந்த தொழில் மாறி கர்த்தர் எனக்கு வேற தொழில் தரும்போது, கர்த்தர் எனக்கு இந்த 11 வருஷம் நான் கடந்து வந்த பாதைய நான் சொல்லுவேன். உங்களுக்குள் நீங்களும் அப்படிதான். நீங்க கடந்து வந்த பாதையை ஒருத்தவங்களுக்கு சொல்லும்போது, அவங்க உங்கள் மூலமாய் ரட்சிக்கப்படுவாங்க. உங்களைப் போல அந்த பாடுகள்ல கிடக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அதனால தான் கர்த்தர் உங்களை இந்த பாதையில் நடத்தி வரார். அத்திமரம் சபிக்கப்பட்டதுக்கு ஆவிக்குரிய காரணங்கள் அநேகம் இருந்தாலும், அந்த அத்திமரத்தின் மூலமா இந்த உலகத்திற்கு கர்த்தர் சொல்ல நினைத்த அந்த விசுவாசத்தின் காரியம் அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க தான் ரொம்ப முக்கியம். நீங்க தான் ரொம்ப முக்கியம். நீங்க கடந்து வர இந்த பாதை கர்த்தருக்குள்ள ரொம்ப முக்கியம். அவரு அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்கிற தேவன். நமக்கு எப்பொழுது எதை குடுக்கணும்ன்றத அவரு முடிவு பண்றாரு. அதை அந்த நேரத்துல கண்டிப்பாய் குடுப்பார். நம்ம குரூப்ல புஷ்பலதா சிஸ்டர் இன்னைக்கு வந்திருக்காங்களா எனக்கு தெரியல. அவங்க வரல. இன்னைக்கு அவங்களுடைய காரியம் ஒரு நாள் நம்ம இடத்துல பகிர்ந்து கொண்டது ஞாபகம் இருக்கா? அவங்க கால் பலவீனப்பட்டது அந்த காரியத்த ஒரு ஊழியக்காரர் கூட சொல்லி, இன்னொருத்தவங்கட்ட சொல்லி அத பேசினாருன்னு சொல்லி, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சிஸ்டர். நான் இப்ப யோசிக்கிறேன். அவங்க அத்திமரமா இருக்கிறாங்க. மற்றவர்கள் விசுவாச பாதையில் நடக்குறாங்க. ஆனா, அவங்க வ பிரேயர் அட்டெண்ட் பண்றதா இருக்கட்டும், வொர்ஷிப் பண்றதா இருக்கட்டும், அவங்க செய்தியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு தூரம் தன்னை வந்து ஈடுபடுத்திக் கொள்வாங்க. இத்தனைக்கும் அவங்க டாக்டர். உலக பிரகாரமா டாக்டர்னா நம்ம எவ்வளவு தூரம் அவங்கள மதிப்பு வாய்ந்தவர்களாய் நம்ம நினைப்போம். அவங்க இந்த காரியம் கர்த்தருடைய காரியத்துல எவ்வளவு தூரம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்றாங்கன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கும் ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில அத்திமரம் போல பட்டுப்போன காரியம் எதுவாய் இருந்தாலும், கர்த்தர் அதை மற்றவர்கள் விசுவாச பாதையில வழிநடத்ததான் உங்களை அத்திமரமாய் வைத்திருக்கிறார். கண்டிப்பாய் கர்த்தர் அதுல வந்து ஆஹ் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். விசுவாசம் அது எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கு யோபுவ போல கர்த்தர் குடுத்தாலும் சரி, எடுத்தாலும் சரி. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லின்ற வாழ்க்கைய நம்ம வாழும் பொழுதுதான் நம்ம உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க முடியும். ஒருவேளை அந்த ஆவிக்குரிய ரீதியில அந்த அத்தி மரத்தை போல நாம் கர்த்தருக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்தை சரிப்படுத்தாதபடி நம்ம இருக்கிறோம்னா, அதை சரிப்படுத்திக் கொள்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் வழியாய் உங்களை ஆசீர்வதிப்பார்ன்னு நான் நிச்சயமா நம்புகிறேன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்க அன்பின் நல்ல தகப்பனே, ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. ஆமாப்பா. இன்னைக்கும் கூட எங்க வாழ்க்கையில, இன்னைக்கு எங்க சகோதரியுடைய வாழ்க்கையிலும் அத்திமரம் போல எத்தனையோ காரியத்துல வேதனையோடு, துன்பத்தோடு, சபிக்கப்பட்ட நிலைமையில இன்னைக்கு இருக்கலாம். நான் எந்த தவறும் செய்யலையே! இது கனி இல்லாத காலத்துல என்னிடத்துல கனி எதிர்பார்த்து வந்து என்னை சபிச்சா எப்படி? அப்படின்ற அப்பா எண்ணம் கூட எங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஆமாம்பா மற்றவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்த அப்பா விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ, அப்பா எங்கள எடுத்து நீங்க பயன்படுத்துறீங்கன்னா, உங்களிடத்துல எங்களை நாங்க விட்டு குடுக்குறோம்ப்பா. ஆமா, கர்த்தருக்காய் அப்பா கர்த்தருக்காய் எங்க ஜீவனை இழக்க நாங்க தயார்ன்னு சொல்ற நாங்க தான் இன்னைக்கும் எங்களைய இந்த மாதிரியான காரியங்களுக்கு விட்டு குடுக்குற பிள்ளைகளா இருக்கணும்லப்பா. அப்பா ஒருவேளை அந்த அத்தி மரத்தை போல நாங்க செழுமையா இருந்து உங்களுக்காய் கனி கொடுக்காத பிள்ளைகளாய் கூட ஒருவேளை இருந்தா எங்களை மன்னித்து அப்பா ஆமாப்பா எங்களை பண்படுத்துங்கப்பா எங்களுக்கு உரம் போடுங்கப்பா எங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுங்கப்பா எங்களுக்கும் கூட அப்பா நீங்க அப்பா இருந்து அப்பா எங்களை பண்படுத்தி எங்களை வளர வைங்கப்பா
நாங்களும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தருக்குள்ளேயும் இன்னும் இன்னும் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. கர்த்தர் அப்பா, இந்த நாள்லயும் கூட எங்களோடு நீங்க பேசுனதுக்காய் நன்றி அப்பா. கர்த்தர் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற கர்த்தர் நீங்க செய்ய போறதுக்காய் நன்றி அப்பா. மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.